அணுசக்தி விவகாரத்தில் ஈரானின் அணுகுமுறையை ஐக்கிய நாடுகள் சபையின் கிளை அமைப்பான சர்வதேச அணுசக்தி முகமை வரவேற்றுள்ளது. ஈரானின் நிலைப்பாட்டை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளும் வரவேற்றுள்ளன. நியூயார்க்கில் இவ்விவகாரம் தொடர்பாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் முகமது ஜாவத் ஷரீப் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பு நாடுகள் மற்றும் ஜெர்மனியின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஈரான் மற்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்கள் இடையே நியூயார்க்கில் நடந்த சுமார் 6 வருடங்களுக்கு பின் நடந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜான் கெர்ரி, அணுசக்தி விவகாரத்தில் ஈரானின் தற்போதைய நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கவை என்று தெரிவித்தார். தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் மூலமாக இந்த பிரச்சனையில் நல்ல முடிவு ஏற்படும் என்று தான் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி விவகாரம் குறித்து அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை உறுப்பு நாடுகள் மற்றும் ஜெர்மனியுடன் ஈரான் தரப்பு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளது. ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுவதாக மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் ஈரான் அதை மறுத்து வருகிறது. மேலும் ஈரான் இந்த விவகாரத்தில் மேற்கத்திய நாடுகளுடன் இணைந்து செயல்பட விரும்புவதாகவும் அறிவித்துள்ளது.